வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஹீமன். சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சீரிஸை பார்த்துருப்பீங்க. கையில் ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியை நான் அந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற போகிற சொல்லி பல பேர் கிளம்பியிருப்பீங்கன்னா சரியான சீரிஸுங்க. ஸோ இப்போதைக்கு அந்த சீரிஸ்க்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படம் ரெடி வந்திருக்கு. ஸோ போன வருஷமே இது வர வேண்டியது. நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்சுவலாக இதோட ரைட்ஸ் ஓன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே ரைட்ஸ் மாறி இருக்கு. நான் இதை சொதப்பிடுவாங்க தான் எதிர்பார்த்தேன். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம அட்டகாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. தெளிவாகவே தெரியுது. ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்கெலிட்டார் ஹியூமன் ஃபைட் எல்லாத்தையுமே வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்த டீமையுமே இறங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அனிமேஷனில் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அத்தனை பேரும் வந்திருக்காங்க. தரவாக இருக்க போது சீரிஸ் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்காங்க. மொத்தமாக பிரித்து மிஞ்சி பிரிட்டன் பண்ணிடுவோமா? ட்ரெயிலர் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஓப்பனிங் ஷாட் இந்த ஒரு இட்டனியா, அதாவது நம்ம ஹீமனோட அந்த உலகத்தை தான் காமிக்கிறாங்க. அதை சுற்றி ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு. இது சாதா கழுகுல இவ தாங்க சாசரஸ். அந்த கிரேஸ்கல்ல பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். அவ தான் இட்டானியாவை சுற்றி இந்த மாதிரி கழுகு விஷயத்தில் பறந்துட்டு இருக்கான். சாசரஸோட ஃபுல் லுக்குங்கிறது ரிவீல் பண்ண படலை. பட் நடுவில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அந்த கிரேஸ்கல்குள்ளே போகும்போது அந்த இடத்துல நம்ம சாசரஸ் இருக்கதான் உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ சாசர்ஸோட லுக்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டே வச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், இந்த கிரேஸ் கல்லும் இட்டானியாவை சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானம் அப்படியே பர்பிள் கலரில் மின்னும். அது ஒரு வித்தியாசமான லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அனிமேஷனுக்கு சீரியஸுமே கொடுத்துருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு சாதாரண வித்தியாசமான லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் உலக மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லாக அந்த பர்பிள்ஸ் கலர் ஸ்கைலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அது மேபி படத்தில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த லுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே கிரேஸ் கல்லையுமே காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம அனிமேஷனில் எப்படி பார்த்தோமோ அக்யூரேட்டாக ரிக்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன வழக்கமாக கிரேஸ் கல் காட்டுக்கு நடுவில் ஏதாவது வேற ஒரு இடத்துல பொந்துக்குள்ள தான் இருக்கும். நார்மலான ஹியூமன்ஸால் அதை வந்து பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்டானியாவையும் அந்த கிரேஸ்கலையும் இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜே போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் ஹியூமன்ஸும் அங்கே போய் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் அதுக்கு என்னப்பா ப்ரைவசி இருக்குது? ஸோ அது மட்டும் தான் எனக்கு பெருசாக இடிக்கிற மாதிரி தோணுது. கிரேஸ்கல் யாராலுமே பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடம். இங்கே பார்த்தா அது இட்டானியா கூடவே மர்ஜ் ஆகியிருக்கு. எதுக்கு அப்படி பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது வேற கதை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம படமாக தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் நம்ம பிரின்ஸ் ஆடம் பற்றின அந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் ஆடம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இட்டானியாவில் தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இட்டானியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த ஆபத்துலேருந்து உன்னை நான் பாதுகாத்தா மட்டும்தான் ஃபியூச்சரில் நீ இட்டானியாவை பாதுகாப்ப அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆடமை இட்டானியாவிலேருந்து அப்படியே வெளியில் நம்ம பூமிக்கு அமைச்சிடுறாங்க. ஸோ யாருமே தொட முடியாத ஒரு இடத்துக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லி இன்டர் டைமென்ஷனல் ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் ஆடமை நம்ம உலகத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்டானியா இருக்க அந்த சமயத்தில் நம்ம உலகமும் பேரலாக இருக்குது. ஐ மீன் அந்த மாதிரி கதை தான் போயிருக்கும். ஏன்னா பிரின்ஸ் ஆடமோட அம்மா ஒரு ஸ்டாண்டர்ட் அஸ்ட்ரானட்டுங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அதாவது அவங்க அம்மாவே நம்ம பூமியிலிருந்து வந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அவள் தான் இந்த பக்கம் இட்டானியாவோட கியூனா மாதிரி இருக்காங்கிற மாதிரி ஒரு கதை தனியாக இருக்குது. அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீஷேவாகவும் மாறுது. ஸோ நம்ம உலகம் எப்படி இருக்குது, அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த வித்தியாசத்தை காமிக்கிட்டா அப்படிங்கிறதுக்காகவே பல படங்கள் இப்போதைக்கு லேட்டஸ்டாக ரிலீஸ் இருக்கலாம். அதில் ஒரு படமாக இதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க போல. ஒரு கிளீஷேவான ட்ரோப் எடுத்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்புறேன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இல்லைனா பிரின்ஸ் ஆடமோட அம்மா எப்படியா நம்ம பூமியிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படலாம். ஏன்னா பூமி பற்றி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை வச்சு சொல்கிறேன். சின்ன வயசுலேயே பூமிக்கு வந்த நம்ம ஆடமுக்கு சில மெமரிஸ் மட்டும் இருக்கு போல. அவருக்கு அந்த இட்டானியா ஞாபகம் இல்லை. பட் அது சம்மந்தப்பட்ட அந்த கத்தி மட்டும் ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். இந்த கத்தி தான் உனக்கு அபரிவிதமான சக்தியை கொடுக்குன்னு சொல்லி அவங்க அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க தானே. அந்த கத்தியை பற்றி பின்னாடி நிறைய இடங்களை வரைஞ்சி வச்சிருக்காரு. அந்த கத்தி தான் அவன் தேடிட்டு இருக்காரு மனுஷன். அந்த பிரின்ஸ் ஆடமோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்மலான ஒரு வாழ்க்கையில் நார்மலான ஒரு லைஃபையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆடம் கிளென்னு சொல்லி ஹீம்ங்கிற அந்த டேகையுமே கொடுத்துருக்காங்க. யாரா அவனே ஹீமேன்றா, அதில் என்ன கீழே ஹிம்மு எனக்கு புரியல. இல்லைன்னா அஜெண்டா ஏதாவது இருக்கான்னு சத்தியமாக தெரியல. லைட்டாக கலாய்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபண்டுக்காக தான் வச்சிருக்காங்க போல எனக்கு ஃபீல் ஆகுது. ஹீமேனுங்கிற பேர் எங்கே திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த ஒரு டைட்டில் அவங்க கொடுத்துருக்கலாம். ஹிம்னு. ஓ நீ தான் அந்த ஹீமா தான் நீ அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி ஸ்கெலிட்டர் வச்சு ஒரு கதை சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆனால் ஓவராக போறீங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் அந்த கத்தி இருக்கிற இடம் நம்ம ஆடமுக்கு தெரிய வரேன். அது ஒரு டாய் ஷாப்புக்குள்ளே இருக்குது. கத்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாயை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க போல. அந்த இடத்துல ஒரு பார்பேரியன் மாதிரி ஒருத்தனோட கையில் அந்த கத்தி இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்பேரியன் லுக் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீமன் உருவாக்கும் போது கொடுக்கப்பட்ட அந்த லுக். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பிளாண்ட் ஹேரோட வித்தியாசமாக இருக்க மாட்டார் ஹீமன். அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாரியர் லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரிஜினல் காமிக் அடாப்டேஷனில், அதாவது அனிமேஷனுக்கு முன்னாடி காமிக் வந்திருக்கு. காமிக்னா மொழிக்கில் ஒரு ஆர்ட் மாதிரி. ஸோ அதில் இந்த ஹீமனோட ஒரிஜினல் லுக் இப்படி தான் இருந்திருக்கேன். அது ஒரு சின்ன ஈஸியாக இங்கே வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டாய்ஸ் எல்லாமே அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஹீமன் டாய்ஸ் தான். அந்த டாய்ஸ் அந்த ஒரிஜினல் ஓஜி லுக்கை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பின்னாடி வந்து பொம்மையாக வச்சிருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி இந்த படத்துக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கான பேர் கொடுக்கப்படும் தோணுது. ஆப்ஜா, பீஸ்மேன், ஃபிஸ்டோ இவங்க பேர்லாம் வந்து கேட்க காமெடியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய டாய்ஸ் தான். பிரின்ஸ் ஆடம் அதை பார்த்து பழகி பிரின்ஸ் ஆடம் அந்த பேரையே அந்த இட்டானியாவில் இருக்கக்கூடிய அந்த எனிமிஸ்க்கு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் கதை போகலாம். நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரின்ஸ் ஆடம் அந்த கத்தி எடுக்க ட்ரை பண்ண அவர் எந்த அளவுக்கு ஒரு வீக்கான கேரக்டருங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டு பண்ண பார்த்துருக்காங்க. ஐ மீன் பிரின்ஸ் ஆடம் நார்மலாக கத்தி இல்லாமலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர் தான். பட் இங்கே அந்த கத்தி எடுக்கவே அவர் திணற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அப்படி? இப்போதைக்கே ஆடம்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி பிரின்ஸ் ஆடமை டீலா தான் நம்ம பூமியிலேருந்து இட்டானியாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது.
அவங்க எப்படி பிரின்ஸ் ஆடமை டேரக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னு புரியல. பட் எப்படி இவங்களுக்குள்ள ஒரு கதை ஓடுது போல. அந்த கத்தி ஏற்றோன்னே சிக்னல் போயிருக்கும் நம்புறேன். இந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய போருங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரின்ஸ் ஆடம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இட்டனியாவை நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த போரில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி அதுக்கப்புறம் இன்டர்னே ரீபில்ட் ஆச்சுன்னு சொல்லி அது தனி ஃப்ளாஷ்பேக்காக கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஷாட்டில் ஏகப்பட்ட அந்த ஸ்டாச்சுஸ்க்கு நடுவில் அந்த ஷிப் வந்து இறங்குறது காமிச்சிருக்காங்களே. ஹீமேனோட அந்த பவரும் அந்த கத்தி சம்மந்தப்பட்ட அந்த பேக் ஸ்டோரியும் தெளிவாக இந்த சமயத்தில் கொடுக்கப்படலாம். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஹீமேன் மொத்த டீமோட கெத்தாக வந்து இறங்குறாரு மனுஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம பிரின்ஸ் ஆடம், டீலா, பக்கத்துலேயே வரிப்புலி இருக்குது. இந்த பக்கம் மேன் அட் ஆர்ம்ஸ், நம்ம ஹிட் சார்பாவோட மேன் அட் ஆர்ம்ஸ், அண்ட் பக்கத்துலேயே ரோபோட்டாவும் இருக்குது. எங்கடா ஆர்க்கோ? ட்ரெயிலரில் நான் தேடின வரைக்கும் ஆர்க்கோ மிஸ்ஸிங். என் கண்ணுக்கு தென்படல, உங்கள் கண்ணுக்கு ஆர்க்கோ பட்டுச்சா? கரெக்டாக அந்த கிரேஸ்கல் முன்னாடி தான் வந்து இறங்குறாங்க. அதை ஆக்சஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மொத்த பேருமே அந்த கிரேஸ்கல் உள்ள அப்படியே கெத்தாக நடந்து வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மேன் டாம்ஸ் அந்த லுக் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. பட் இது ஓரத்தில் ஒரு கேரக்டர் இருக்கா தெரிதா? அவள் தான் இவிலின். ஸ்கெலட்டோட ஸ்பைய அந்த பக்கம் அவங்களுக்கே தெரியாமல் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ அந்த கத்தி எங்கே இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவிலின் நல்லவங்களோட நல்லவங்களா உள்ள சேர்ந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரின்ஸ் ஆடம் எப்படியும் அந்த லெஜெண்டரி ஸ்வாட எடுத்துட்டார் போல. பட் அதே சமயத்தில் பூமியிலேயுமே இந்த பீஸ்மேன் அட்டாக் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஸ்கெலட்டோட பூமியில் தான் அந்த கத்தி இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறதுக்காக சில பேரை இந்த பூமிக்கு அமைச்சிருக்காரு நம்புறேன். ஸோ பூமியில் ஒரு ஃபைட் நடந்துட்டு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி இட்டனியாக்கு போகிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கணும். அப்போ பீஸ்மேன் பூமியில் தான் சுற்றிட்டு இருக்காரு எங்கேயோ இருக்கலாங்க. அந்த சமயத்தில் தான் ஆப்போசிட்டில் நம்ம மேன் அட் ஆர்ம்ஸ், இந்த கத்தியை நீ நம்பணும், உன்னுடைய சக்தியை நீ நம்பணும், நீ தான் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்ல, அது நம்ம ஹீமனுக்கு தனி பூஸ்ட் அமைது. மனுஷன் கத்தி எடுத்துக்கிட்டு கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி அப்படின்னு சொல்கிறப்பல தமிழ் இதை யாராவது டப்பிங் பண்ணி இந்த டைலாகை மட்டும் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக காண்டாயிடுவேண்டா. தமிழ் டப்பிங் டீம் என்ன வேணாச்சும் பண்ணுங்க, ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைலாக்ல மட்டும் கை வச்சிங்க. மொதல் டெட் பாடி நீங்கள் தான்டா கொய்யால நோடு இருக்கும் சக்தின்னு சொல்லி அந்த சூரப்புலிலாம் காமிக்கும் போது அல்டிமேட்டாக இருக்கணும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ மீன் நம்ம அந்த அனிமேஷனில் பார்த்த மாதிரி இங்கிலீஷில் இருக்க அதே டைலாக் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. தமிழுமே அப்படியே வரணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் கூட அல்டிமேட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிரேஸ்கல்குள்ளே அந்த லைட்டிங் அடிச்சு அந்த லைட்டிங்கோடயே சேர்ந்து பிரின்ஸ் ஆன போன ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குங்க. அந்த லுக்கும் நல்லா இருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் பல்கியாக அந்த ஹியூமனை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் ஹீரோ இன்னும் கொஞ்சம் லைக் அந்த மன்சன் போட்டிருந்தாருன்னா பெட்டராக இருந்திருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. பிரின்ஸ் ஆடமாவும் சரி ஹியூமனாவும் அவர் ஒரே சைஸில் இருக்காரா, அது மட்டும் எனக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுது. ஐ மீன் அந்த ஒரு பிரின்ஸ் ஆடம் லுக்கில் இருந்து ஹியூமனாக மாறும்போது இன்னும் மசில் அதிகமாக போடுற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓகே தாங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பிரின்ஸ் ஆடமோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரியுதா? ட்ராப்ஜா. ஸோ ட்ராப்ஜாவை அடிச்சு பொழக்கிற மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்ணியிருக்காப்ல மனுஷன். நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். கத்தியை வச்சு சொல்லிட்டு அடிக்கிறாரு. என்ன லொகேஷன் தெரியுதா? ஸ்னேக் மவுண்டனுங்க. பின்னாடி பாருங்க அந்த ஸ்னேக்கோட வாய் இருக்கு. அண்ட் டேல எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் மவுண்டனை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஹியூமனோட அந்த ஃபைட்டிங் பவரையும் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தையுமே தெளிவாக காமிக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி ஹியூமனை சுற்றி இருக்கவங்களுக்கும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபிஸ்டோ அவர் ஒருத்தரை போட்டு பொழந்து கட்டுற மாதிரி தெரியுது. இது பாஸ்டா ப்ரெசென்ட்டான்னு தெரியல. பட் ஒரு பெரிய பேட்டில் நடக்கிற மாதிரி பாசிபிளி ஓப்பன் சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். ஸோ ஃபிஸ்டோ அங்கே இருக்காரு. மேன் அட் ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டரோட ஷிப்பை அடிக்க போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே தான் பாசிபிளி ஸ்கெலிட்டரோட என்ட்ரியாக இருக்கணும்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம டீலா வர்சஸ் எவலினுங்கிற ஃபைட்டும் காமிக்கப்பட்டிருக்கேன். எவலின் உண்மையிலே துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் டீலா இறக்கி சண்டை போடுவாளோ. அண்ட் லேட்டஸ்ட்டாக தான் அந்த பக்கம் டீலா நம்ம சாசரஸோட பொண்ணுங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதையுமே இன்க்ளூட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ ஒரே படத்தில் ஏகப்பட்ட கதைகளை சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் டீலா அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி இந்த பக்கம் எவலின் கூட சண்டை போட போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கதையை முடிக்கலாம். ஸோ டீலா வர்சஸ் எவலினுங்கிற ஃபைட்டும் நடக்குது. அண்ட் நடுவில் ஸ்பைக்கோரை வர காமிச்சிருக்காங்க. ஸ்பைக்கோர் தானே. ஸோ நம்ம அனிமேஷனில் பார்த்தா அத்தனை கேரக்டர்ஸுமே அப்படியே லைவேஷில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான படமாக தான் இருக்க போகுது. அண்ட் முக்கியமான இந்த வில்லன் ஸ்கெலிட்டரை பற்றி பேசலாம்னா எப்படி? ஸ்கெலிட்டராக ப்ளே பண்ணுறது வேறு யாரும் இல்லை, ஜாரெட் லெட்டோ. அந்த ஆக்டர் நினச்சா தான் பயமாக இருக்குது. ஐ மீன் லைக் அவர் எந்த படத்தில் கை வச்சாலும் அந்த மொத்த யூனிவர்ஸுமே நாசமாக போயிடுதா. ஸோ எந்த படத்தில் வேறு வந்திருக்காரு, என்ன நடக்க போதும் தெரியல. பட் அந்த லுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் ஏரியா மாதிரி மண்டை மொத்தம் தனியாக சுற்றிட்டு இருக்கோன்னு நினச்சேன். அப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த ஸ்கெலிட்டன் லுக்கு, ரெட் ஐஸு, அந்த ஹூட்டு சொல்லி எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மூமெண்ட், அந்த மெனசிங் லுக் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படியே அனிமேஷனில் பார்த்ததோட 10 மடங்கு ஒரு விகரசான லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது இறக்கிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த பக்கம் ஹியூமன் கூட போடுற அந்த சண்டையிலுமே எந்த ஒரு குறையுமே தெரியல, எந்த ஒரு பிசுருமே அடிக்கல. நம்ம என்ன மாதிரி ஹியூமன் வர்சஸ் ஸ்கெலிட் ஆஃப் ஃபைட் லைவ் ஆக்ஷனில் இருக்குன்னு எதிர்பார்த்தோமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன ஸ்கெலிட்டரோட அந்த வாய்ஸை மட்டும் ரிவீல் பண்ணலை. காமிக்கில் அந்த ஸ்கெலிட்டரோட அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கீச்சு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க போதா இல்லை டார்க் அண்ட் குளுமியாக ஒரு டார்க் லார்ட் வைப்பில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி பொறுத்தது படம் பார்த்தே தெரிஞ்சுப்போம். ஆனால் அந்த லுக்குக்கும் வாய்ஸுக்கும் சம்மதம் இல்லாத மாதிரி எதுவும் பண்ணுறாதுக்கிறாப்பா, அவ்வளோதான் சொல்கிறேன். லுக்கு அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அந்த கத்தியை பேஸ் பண்ணி தான் கதையும் நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஸ்கெலிட்டர் அந்த கத்தி இருக்க தான் போராடிட்டு இருப்பார் முடிச்சேன். ஸோ அந்த கத்தி ஹியூமன் கையிலேருந்து போதா, ஹியூமன் அந்த கத்தியை டிஃபெண்ட் பண்ணாரா இல்லையா, இட்டனியாவை காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதையாக இருக்கணும். சூரப்புலியோட ஃபுல் லுக்காக வந்து ரிவீல் பண்ணல. சூரப்புலிக்கு ஒரு ரெட் கலர் ஆர்மர் இருக்கும். இந்த ஷாட்டில் சூரப்புலி கத்துற மாதிரி தெரியுது. பட் வரி புலியாக இருக்கும்போது சரி, ஆனால் பயந்தா கோலி புலி அது இதெல்லாம் கொஞ்சம் கெத்தாக இருக்கேப்பா. ஸோ ஆர்மர் இல்லாமலே கெத்தாக கத்துற மாதிரி இருக்கும்போது இந்த புலியோட அந்த கேரக்டர் ஸ்டைலையுமே மாற்ற போகிறாங்களோ
எப்போதுமே அது சூறப்புலி தாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா சரியா இருக்காதுன்னு கொஞ்சம் அது வரிப்புலியாக பயந்து சுற்றுறோம். அப்படி இருந்துட்டு அப்புறம் சூறப்புலியாக தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். லுக் ஓகே, அந்த பட் அந்த சூறப்புலியோட கேரக்டர் ஸ்டைலில் நம்ம வரப்போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே டெய்லர் சூப்பர் இம்ப்ரெசிவாக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் கிளீஷேவாக வழக்கம் போல் நெருப்ப சொல்கிற ஒரு கதையை தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஹியூமன் யூனிவர்ஸை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த டெய்லர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை ஹியூமன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்களை தான் உங்களோட வியூஸை மறக்க வைக்கலாம் காம்பட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி வந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா